ஸோ ஹாய் ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வந்து லிங்க் ஆகுதுன்றது இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி ஒரு எடுக்கிற வீடியோ, ஆனால் ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு வீடியோ. எப்பயும் வந்து கோயிங் வித் த ஃப்ளோவில் இல்லாமல் ஒரு ப்ரிப்பேர்டாக சயின்டிஃபிக் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி வந்து இருக்குது, அது வந்து எப்படி வந்து இயங்குதுன்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறது. எதை பற்றின டாபிக் அப்படின்னா, நம்மளுடைய குணங்கள் தான், அதாவது நம்மளுடைய கேரக்டர்ஸ் தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து டிட்டர்மின் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுதான் உண்மை. நம்மளுடைய குண அதிசயங்கள் தான் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கிற ஆரோக்கியத்தை வந்து டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இதை எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்டிஃபிக்காக வந்து நம்ம கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சக்கரங்கள் உடம்புல இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்மளுடைய சக்கரா, அதற்கு தொடர்பான 5 எலமெண்ட்ஸ், பஞ்சபூத சக்திகள், அதற்கு தொடர்பான இந்த ஆர்கன்ஸ், நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள், ஒரு உறுப்புகள். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்பர் 1, அதுக்கப்புறம் அது வந்து சக்கரங்கள், நம்மளோட உடம்புல இருக்க சக்கராஸ், அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ், நம்மளோட உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த 5 எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து 4 கேட்டகரியாக வந்து நம்ம வந்து பிரிச்சுப்போம். ஸோ இது வந்து எப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சக்கராலேருந்து நம்ம எடுத்துப்போம். நம்ம உடம்பு என்னடா சக்கரா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சக்கரான்னா என்ன அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ சக்கராலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரான்னு சொல்லுவாங்க. 7 இல்லாமல் மொத்தம் ஒரு சித்தர்களோட ஒருத்தரோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சக்கரங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதாவது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் நமக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லைன்னாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரா வந்து 7 சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதாரங்கள். இது இல்லாமல் 114 சக்கரா வரைக்கும் இருக்குன்னு ஒரு சில சித்தர்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் கண்டுபிடிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. சக்கரா என்னடா சக்கரா? உடல்ல இருக்கிற ஆதாரங்கள், சக்தி மையங்கள்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் சக்கரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த சக்கரங்கள் வந்து ஒரு சக்கரமும் அதோடைய முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சக்கரம் இருக்குன்னா ஒரு சக்கரம், 7 சக்கரங்கள் முதல் சக்கரம். ஸோ அந்த சக்கரங்களுக்கு உண்டான அந்த 5 எலமெண்ட், அந்த பஞ்சபூத சக்தி, அந்த பஞ்சபூத சக்திக்கு தொடர்புடைய ஆர்கன், அந்த ஆர்கனுக்கு தொடர்புடைய அந்த குணாதிசயங்கள், எந்தெந்த குணாதிசயங்களால் இந்த ஆர்கனுக்கு வந்து பாதிப்பு உண்டாகுது. இப்படியே ஒரு சைக்கிளிக்காக, அதாவது இந்த 4 விஷயங்களும் சக்கரங்கள், திரும்பி சொல்கிறேன், சக்கரங்கள், பஞ்சபூத சக்திகள், குணாதிசயங்கள், அப்புறம் நம்மளுடைய உடம்புல இருக்க உறுப்புகள், இது 4 எப்படி லிங்க் ஆகுது அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூலாதார சக்கரான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அடிப்படையான சக்கரா. இந்த சக்கரத்தோட 5 எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி. அதாவது நான் இப்போ ஏன் பஞ்சபூத சக்தின்னு சொல்கிறேன்னா, அந்த சக்கரா இந்த பஞ்சபூத சக்தியோட கண்ட்ரோல்லையும் இதோடைய துணையான உதவியிலையும் தான் வந்து இது இயங்குது. ஸோ அது வந்து எர்த் எலமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நிலசக்தி, நிலத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே இந்த சக்கரால சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிலத்தை மையமாக கொண்டு இந்த சக்கரா வந்து மூலாதார சக்கரான்றது வந்து இயங்குதுன்னு சொல்லலாம். இதோட தொடர்புடைய குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபியர், ஆங்ஸைட்டி, அதாவது பயம், பதட்டம், படபடப்பு, இது எல்லாமே இந்த ஒரு சக்கரத்திற்கு தொடர்புடையது. ஸோ ஒருத்தவர் அதிகமாக பயப்படுறாரு, இல்லை வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியாக ஒரு பதட்டமான ஒரு நிலையிலே இருக்கிறாரு அப்படின்னா இந்த சக்கரா வந்து பாதிக்கப்படும். இது எதனால் வரலாம் அப்படின்னா, சர்வைவல் இன்ஸ்டிங், அதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து திடீர்னு ஒன்று நடக்கலை அப்படின்னா ஒரு பயம், பதட்டம், படப்படும்.
இல்லை ஒரு ஒரு மணி ரிலேட்டட் இஷ்யூஸ், இல்லை சர்வைவல் இன்ஸ்டிங், அதான் சொல்கிறேன், சர்வைவல் ஆஸ்பெக்டில் என்ன இருந்துச்சுனாலும் இந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டின்றது வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து மூலாதார சக்கரான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு குணம், அதாவது ஃபியர் இல்லை ஆங்ஸைட்டி, அதாவது பயம் அல்லது பதட்டம், இது ரெண்டும் வந்து ஒரு சக்கராவை பாதிப்படைய வைக்குது. இந்த சக்கரா பாதிப்படைகிறதுனால உங்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங் இல்லை வந்து ஒரு மணி ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அப்படின்றது வந்து இந்த சக்கரங்கள் பாதிப்படைகிறதுனால இது வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுது. இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு? நம்மளுடைய குணங்கள் மாறுறதுனால அதை சக்கரங்கள் அஃபெக்ட் பண்ணி சக்கரங்கள்லேருந்து நமக்கு உடல் உறுப்புகளில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்றது வரைக்கும். உடல் உறுப்புகளோட பிரச்சனையை பற்றி சொல்லணும்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ளஸ் வந்து ஸ்பிளின், அதாவது பெருங்குடல் மற்றும் வந்து உங்களுடைய மண்ணீரல் வந்து பாதிப்படையுது. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் லிங்க் பண்ணிக்கலாம். கான்டிஸ்பேஷன் இல்லை மண்ணீரல்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிளட் டோனார்ஸ், உங்களுடைய பிளட் டோனார்ஸ் கரெக்டாக இயங்கலைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? அனிமிக். ஸோ உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த சம்மந்தப்பட்ட, அதாவது அந்த உறுப்புனால என்னென்ன பிரச்சனை, உறுப்புக்கு நம்ம நிறைய டிசைனாக நோய்களோட பேரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த உறுப்பு சரியாகிறதுக்கு என்ன பண்ணணுன்றது வந்து டீட்டெயில்டாக இன்னும் வேர்ல்டில் இருக்கிற நிறைய இடத்துல வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து எங்கே வந்து சோர்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்குன்றது ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு மூலாதாரம் பார்த்தாச்சு. அடுத்த சக்கரா. நான் எதுக்காக இப்போ சக்கரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுதான் சோர்ஸ், இதுலேருந்து தான் பிரச்சனை உருவாது, இதில் தான் உறுப்புகளையும் பிரச்சனை வருது. போத் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அண்ட் அக்யூபஞ்சர். நான் ஒரு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் ப்ளஸ் அக்யூபஞ்சர் தெரபிஸ்ட். இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ உறுப்புகளில் எதனால் பிரச்சனை வருதுன்றதையும் இதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் சக்கரா என்னதுன்னா சுவாதிஷ்டான சக்கரா, விச் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர் எலமெண்ட். உங்களுடைய அந்த 5 எலமெண்ட் வந்து, அதாவது பஞ்சபூத சக்தி வந்து நீராக இங்கே வந்து இருக்குது. இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ, இதோட கேரக்டரிஸ்டிக், இந்த சக்கரத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, உங்களுடைய உணர்வு நிலை, எமோஷன்ஸ், அப்புறம் உங்களுடைய வந்து கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய படைப்பாற்றல், அப்புறம் உங்களுடைய செக்ஷுவாலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த சாக்ரல் சக்கரால வந்து அடங்கும். இது எதனாலலாம் இந்த எமோஷன்ஸ், அப்புறம் வந்து கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து ப்ளஷர், இதெல்லாம் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிசைர், அப்புறம் உங்கள் அட்டாச்மெண்ட், ஒரு விஷயத்தை பற்றி நான் அட்டாச்சாக இருக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். இல்லை உங்களோட டிசைர் என்ன வகையான டிசைர் நீங்கள் வச்சுருக்கீங்க. டிசைர்னால் என்ன, ஒன்றும் இல்லை, நம்மளோட எய்ம், இல்லை வந்து நம்மளோட நோக்கம், ஒரு விஷயத்தை பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா கில்ட், ஒரு குற்ற உணர்வு. ஸோ இந்த கில்ட், அட்டாச்மெண்ட், டிசைர், இந்த 3 விஷயமும் எந்தெந்த காரணிகளால் இந்த எமோஷன், உங்களுடைய எமோஷன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை பாதிக்குது. இல்லை வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய படைப்பாற்றலை வந்து அது பாதிக்குது. அப்புறம் வந்து உங்களுடைய ப்ளஷர்னா என்ன, இப்போ ஒரு டோபமைன் சுரக்குது அப்படின்னா அது வந்து ப்ளஷர்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. எண்டோஃபின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. டோபமைன்ஸ்லேயே நிறையா வந்து, அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறையா இருக்குது, ஒரு 4 கேட்டகரி இருக்குது. ஆக்சிடோசின் சொல்லுவோம், அப்புறம் இன்னும் நிறையா செரோட்டோனின் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் பேலன்சஸ் எல்லாமே எமோஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியுதா இப்போது ஏன் வந்து சாக்ரல் சக்கரா வந்து அதோடைய சீர்கேடு தான் இந்த குணாதிசயங்களான எமோஷன் இம்பேலன்ஸ், கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து பாதிப்படைய வைக்குதுன்றதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல டிசைர் அண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு இந்த சாக்ரல் சக்கரான்றது பாதிப்படையுது. ஸோ நான் எதுக்காக இதை திரும்ப சொல்கிறேன்னா, அந்த டிசைர், கில்ட், அட்டாச்மெண்ட், இது எல்லாமே உங்களுடைய எமோஷன்ஸை, கிரியேட்டிவிட்டியை பாதிப்படைய வைக்குது, விச் இஸ் பேஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது வேலை செய்ய முடியும். ஸோ இதை நான் சும்மா வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் வேர்டாக போட்டு போயிடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இது புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாகவே இருந்தாலும் பரவாயில்லன்றதுனால தான் நான் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துட்டு போகிறேன். ஸோ தேர்ட் சக்கரா, தேர்ட் வந்து மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சோலார் பிளெக்ஸஸ் அப்படின்னு இந்த சக்கரத்தோட நேம். இது வந்து எந்த ஒரு எலமெண்ட்டோட வந்து 5 எலமெண்ட்டோட வந்து ரிலேட்டபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எலமெண்ட். ஸோ ஃபயர் எலமெண்ட்டோட ரிலேட்டபிளான
உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் ஹார்ட். இது ரெண்டுமே வந்து அக்யூபஞ்சரில் வேற மாதிரி சொல்லுவாங்க, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் வேற வேற காரணிகளுக்கு உட்பட்டு வேற வேற இடங்களுக்கு உட்பட்டு அந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகள் சொல்லுவாங்க. அந்த 12 உறுப்புகளும் வந்து அக்யூபஞ்சரில் வேற மாதிரி தூண்டப்படும், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் வேற மாதிரி தூண்டப்படும். ஸோ இந்த காரணிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 எலமெண்ட் ஃபயர் அப்படின்றது வந்து இந்த உறுப்போட தொடர்புடையது. சரி, இதனால என்ன பிரச்சனை, எதனால வந்து இந்த ஃபயர் எலமெண்ட் வந்து பாதிக்கலாம், இல்லை எதனால வந்து இந்த சக்கரா மணிப்புர சக்கரா வந்து வந்து உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆங்கர் அண்ட் ஈகோன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய அந்த ஈகோனாலையும் உங்களுடைய கோபத்தினாலையும் இதுல இருக்க உறுப்புகள் எல்லாமே பாதிப்படையும். என்னென்ன உறுப்பு? ஸ்டொமக், லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், பான்க்ரியாஸ். இதெல்லாம் சும்மா நீங்கள் நெட்டில் தட்டினீங்கனாலே வரும். இந்த 4 உறுப்புகளும் அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே எந்த விஷயத்தினால பாதிக்கப்படுதாமா? ஈகோ, ஆங்கர்ன்ற விஷயத்தினால பாதிக்கப்படுதாமா? ஸோ இப்போ உங்களுக்கு இங்கேயும் லிங்க் ஆகுதா? குணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா உறுப்புகளும் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது உள்ள 2 விஷயம் இருக்குது, அதுதான் இந்த சக்கரா, இந்த 5 எலமெண்ட்னு சரி. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும், நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் ஏன் வந்து சரியாகிறது இல்லை அப்படின்னா, இந்த குண அதிசயங்கள் நம்மக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது. அந்த குண அதிசயங்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு கடைசியாக வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த சக்கரை பார்க்கலாம். 4வது சக்கரம், அதாவது 4வது ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம், அநாகதம். அநாகதம் வந்து எதை வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லங்ஸ் அண்ட் ஹார்ட் இது ரெண்டும் வந்து அநாகதத்தை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த அநாகத சக்கராவை பேஸ் பண்ணியிருக்கும் அந்த உறுப்பு. இதோடைய பஞ்சபூத சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் எலமெண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் இதை நான் கனெக்ட் பண்ணது வந்து எனக்கு கொடுத்தது வந்து இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியும் இந்த அக்யூபஞ்சரும். ஸோ இந்த 2 ஹீலிங் தெரப்பியும் நான் பண்ணுறதுனால இது வந்து எப்படி இன்டெப்த்தாக ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்லேயும் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து லிங்க் ஆகுதுன்றதை நான் பார்த்ததுனால அதை கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் இது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லங்ஸ் அண்ட் ஹார்ட் இருக்கு. ஹார்ட் வந்து இந்த ஏர் எலமெண்ட்டோட இந்த அநாகத சக்கராவோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ இது எதனால் வந்து வருது அப்படின்னா, ஒரு சில சக்கரங்களோட அந்த உணர்வு நிலைகளை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் மூலாதார சக்கரா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் எங்கேயோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மூலாதாரத்தில் இருக்க என்ன பிரச்சனைனா ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். அதில் குணாதிசயங்களை நீங்கள் தவிர்க்கணும். தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த அநாகதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குணாதிசயங்களை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன குணாதிசயங்கள்? லவ், கம்பேஷன், ஃபர்கிவ்னஸ், கிராட்டிடியூட், இது எல்லாத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தணும். அதாவது அன்பு, மன்னிக்கக்கூடிய தன்மை, இல்லை வந்து நன்றியுணர்வு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த அநாகத சக்கரம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இயங்கும். சரி, சக்கரங்கள் ஏன் நான் வந்து இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, சக்கரங்களோட இயக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குணாதிசயங்கள் கரெக்டாக இருக்கும். குணாதிசயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உறுப்புகள் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த சக்கரங்கள் வந்து எப்படி சரி பண்ணுறது, இந்த குணாதிசயங்கள் எப்படி சரி பண்ணுறது நான் கடைசியாக பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய சக்கரா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கரா ஒருத்தனுக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே கர்ம ஏந்திரியங்கள், இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எல்லாமே ஞான ஏந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்லுவாங்க. ஸோ இது சயின்டிஃபிக்காக எப்படி வந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த த்ரோட் சக்கரான்றது வந்து ஈத்தர்ன்றது 5 எலமெண்ட், அது ஒன்றும் இல்லை, ஆகாய சக்தின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரிலேட்டிவிட்டியான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹானஸ்டி, உங்களுடைய ட்ரூத், நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய த்ரோட் சக்கரா கரெக்டான நிலையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஹானஸ்டியில் டிஸ்ஹானஸ்டியாக மாறுறீங்க, இல்லை நம்ம வந்து அந்த ஒரு குணம், இதுவும் ஒரு குணாதிசயம் தான், உண்மையாக நேர்மையாக இருக்குது, நேர்மை ஹானஸ்டின்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு த்ரோட் சக்கராவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஆகின்யா சொல்லுவோம். ஆகின்யானா நம்மளுடைய 3rd ஐ சக்கரான்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சக்கரா எங்கே பிளேஸ் ஆகிருக்கு எங்கெங்கன்றதுலாம் ஒரு சில பேருக்கு முன்னாடியே ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இல்லை பேசிக்காக தெரியணும்னா நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட பிளேஸ் ஆர்டர்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்னா சக்கரா வந்து எதோட
ரிலேட்டிவிட்டி அப்படின்னா லைட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட, லைட்ன்ற ஆப்ஜெக்டோட ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது இன்னும் அது உணர்தல் மூலமாக தான் புரிய முடியும், சொல்லி அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ லைட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி இதோட உறுப்பு வந்து பிரெயின். ஸோ பிரெயின்னால இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த ஆக்ஞா சக்கரால உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து வரும். அதாவது அந்த சக்கரால பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ். ப்ளஸ் இது எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பாருங்கள். இன்ட்யூஷன், உங்களுடைய கிளாரிட்டி, உங்களுக்கு கிளாரிட்டி அதுவும் டிசிஷன் எடுக்க தரல, இல்லை நம்மளால் வந்து டிசிஷன் எடுக்க முடியல, இல்லை வந்து இன்ட்யூஷனில் அடிக்கடி தப்பு வருது, ஒரு சில செயல்கள் செய்கிறப்ப தப்பாக டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்ஞா சக்கராவை சரி பண்ணால் இது எல்லாமே வந்து சரியாகும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது சகசிராரம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம வந்து க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவாங்க. இது ரிலேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்குது. இது வந்து காமா பிரெயின் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் வேவ் வந்து வெளியிடுது. இந்த வெளியிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய இதோடைய குணாதிசயங்கள் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு கான்சியஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எவால்வ் ஆகும். இந்த கான்சியஸ்னஸ்குள்ளே நீங்கள் போகிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ், சராசரி மனிதனை தாண்டிய நிலைக்குண்டான எல்லா விஷயங்களும் வந்து உங்களால் பார்க்க முடியும். இதனால தான் சித்தர்கள் எல்லாமே அந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க, சகசிரார் ஸ்டேட்டில் இருந்தாங்க. இதெல்லாம் இந்த சக்கராவை வந்து ஈஸியாக சொல்லிடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் ஒரு சக்கராலேருந்து 7வது சக்கரா வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த சக்கரங்கள் அதோட திரும்பி என்ன சொல்கிறேன்னா, இந்த சக்கரங்கள், குணாதிசயங்கள், 5 எலமெண்ட், ஆர்கன், இந்த 4 விஷயமும் கம்பைன் ஆகிறப்போ இதுதான் நம்ம மனித வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்கப்படுது. ஸோ நம்மளுடைய மைண்டும் இதில் ஒரு விஷயம். மைண்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம குணாதிசயங்கள்லாம் வந்து நம்ம மைண்டாக இருக்குது. இதுதான் வந்து இந்த சக்கரங்களுக்கும் இந்த உறுப்புகளுக்கும் இந்த எலமெண்ட்ஸுக்கும் 5 எலமெண்ட்ஸுக்கும் அடுத்து வந்து நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து லிங்க் ஆகிருக்குதுன்றத சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் மாற்ற முடியாத விஷயங்கள் நிறைய டக்குன்னு வெளியில் வந்துடுது. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர்ன்றது டக்குன்னு வந்துடுது, ஆங்ஸைட்டின்றது டக்குன்னு வந்துடுது, கடுப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் வந்து டக்குன்னு வெளிப்பட்டுருது. இது இந்த சக்கரா ப்ராப்பராக இருந்துச்சுன்னா சரியாயிடும். குணாதிசயங்கள், குணத்திலிருந்து உறுப்புகள் சரியாகுது. இதனால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம், ஹெல்த் இருக்கும், மென்டல் பீஸ் இருக்கும். இப்போது இதில் இன்னொன்று லிங்க் பண்ணுற பாருங்க. இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் லிங்க் என்ன லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் மெடிடேஷன் திரும்பி அங்கே தான் வந்து நிற்கிது. தியானம் பண்ணிங்கன்னா இந்த குணாதிசயங்கள் எல்லாமே ப்ராப்பர் ஆகிடும். ஸோ இந்த குணாதிசயங்கள் எல்லாமே ப்ராப்பர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உறுப்புகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுடைய சக்கராவும் வலுப்பட்டுவிடும். ஸோ இந்த உறுப்புகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த சக்கராவும் உங்களுக்கு வந்து டேலி ஆகிடுச்சுனாலே நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்களோ, நிம்மதியான வாழ்க்கை, ஹெல்த்தியான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை, எப்பயுமே சந்தோஷ மனநிலையிலே இருக்கிறது எல்லாமே அப்போ நடக்கும். இது சொல்கிறது ஈஸி, இந்த 4-7 சக்கரங்களை சொல்லி இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட் இது இன்டு ப்ராக்டிஸ், மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேஸ்டான ஒரு டாபிக். அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய வியூ. இது வந்து இன்னொருத்தவங்களை பற்றினது கிடையாது, என்னுடைய வியூ. நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இது அவனுக்கு தப்பாக இருக்கலாம், இவனுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் லேர்ன்ட் இன் மை லைஃப். ஸோ தட்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தோஸ் இன் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது வந்து அக்யூபஞ்சர் அண்ட் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்க உறுப்போட பிரச்சனைகள், அதோட படிநிலை எல்லாமே ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியில் கொஞ்சம் மாறுபடும். மோரார்லெஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இந்த 2 தெரப்பியும் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், நிறைய நோய்களை தீர்க்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இதுதான் இந்த சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு 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 காம்பினேஷன்ஸாக நான் இது இருக்கணுன்றதை நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அட்லாஸ்ட் திரும்பி நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்த இதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஓடலாம், தவறில்லை.
இதெல்லாம் சொல்கிறேன்றதுக்காக நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகலான்றதை நம்ம பார்க்கணும். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லா வகையான பிரச்சனைகளும் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த ஒரு 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்களுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு சொல்லியாச்சு. தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறப்ப இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எல்லா கண்ட்ரோலும் வரும், லவ் அண்ட் கம்பேஷன் வரும், மர்சி வரும், ஃபியர் கம்மியாகும், இது எல்லாமே டிசைர் கம்மியாகும், அட்டாச்மெண்ட் கம்மியாகும். ஸோ இது எல்லாமே தியானத்தில், ஆன்மீக பயிற்சியில், அதாவது ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷனில் நீங்கள் வந்து இது கிளியர் அவுட் பண்ண முடியும். இது இல்லாமல் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்யூபஞ்சர் அண்ட் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி இந்த 2 டெக்னிக் மூலமாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு 2 விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம சரி பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சக்கரங்களோட உறுப்புகள் தொடர்பு கொண்டிருக்கு, உறுப்புகளோட 5 எலமெண்ட் அதாவது பஞ்சபூத சக்தி தொடர்பு கொண்டிருக்கு, பஞ்சபூத சக்தியோட குணங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. இந்த 4மே ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்கு. இதோட பேஸ் வந்து சக்கரா அண்ட் 5 எலமெண்ட். இதில் நீங்கள் எதை மாற்றினீங்கனாலும் இன்னொரு விஷயத்துக்கு மாற்றமுடைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் இருக்கான், இல்லை வந்து ஒரு துறவி இருக்கார் அப்படின்னா எந்த நோயுமே இருக்காது. அவங்களுக்கு ஜாலியாக தான் இருப்பாங்க. என்ன ஜூஸ் குடித்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன விட்டமின் டி, விட்டமின் ஏன்னு உட்காந்து பிளான் போட்டு ஷெடியூல் பண்ணி நியூட்ரிஷன்ஸ், மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், இதில் வந்து இது இருக்குது, இதில் ஃபேட் இருக்குது, இதில் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு என்ன ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டேஜ்குள்ளே போகாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள், இதுக்கப்புறம் வரக்கூடிய உணவு முறைகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. இப்போ நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஃபுட் எல்லாமே நமக்கு ரொம்ப குவாலிட்டியாக ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அனதர் வே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஹீலிங் மெத்தட்ஸ் மூலமாக, இல்லை இந்த மாதிரி புரிதல் மூலமாக, இல்லை இந்த மாதிரி மெடிடேஷன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய மனநலத்தையும் சரி பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ இது ப்ளஸ் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இன்னும் க்ரோ ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி ப்ராசஸாக வந்து இது மாற்றும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து சொல்லணும்னு நினச்சது. அட் த எண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக் அகைன். ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கள் இந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் என்ன விஷயங்கள் மெயினாக வந்து சொல்லணும்னு நினச்சதுன்றதை நான் சொல்லிடுறேன். அது ஒரு புல்லட் பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா நம்மளுடைய சக்ரா, அதுக்கப்புறம் சக்ராவுடைய தொடர்புடைய 5 எலமெண்ட், பஞ்சபூத சக்திகள், சக்கரங்கள், பஞ்சபூத சக்திகள், அதுக்கப்புறம் உறுப்புகள், அது உடம்புல இருக்க ராஜ உறுப்புகள் 12 உறுப்புகள்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு சில இரத்த நாளங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக், நம்மளுடைய குணாதிசயங்கள். இங்கே தான் ஒரு விஷயம், குணத்தை மாற்றுங்க, குணத்திலேயே இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கருணை வள்ளலார் சொன்னது, இல்லை வந்து நம்ம சித்தர்கள் சொன்னது எல்லாமே இங்கே அடங்கும். இந்த குணத்தை மாற்றுறது மூலமாக உங்களுடைய கேரக்டர் மாறும், உங்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து ஐ மீன் குணத்தை மாற்றுறது மூலமாக உங்களுக்கு உறுப்புகள் சரியாகும். அதில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 எலமெண்ட், இந்த பஞ்சபூத சக்திகள் சரியாகும். பஞ்சபூத சக்திகள் சரியாகிறப்போ சக்கரா சரியாகும். சக்கரா சரியானா திரும்ப பஞ்சபூத சக்திகள் சரியாகும். எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இதை வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொல்ல நினச்சது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தவங்களுக்குலாம் இதில் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்றதை நான் வந்து அஷூரன்ஸாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.